அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா, அந்த நகை திருட்டுல வந்து இசக்கிக்கு மட்டும் காரணம் இல்ல. அவன ஏவி விட்டது வேற யாரோ! அத நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ப சிவாவும் சரி, ஆறுமுகமும் சரி அத வந்து கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறாங்க. பட் வந்து சிவாக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா மேல வந்து டவுட் வந்து இருக்கும். ஆனா வந்து வெளியில யார்கிட்டயும் சொல்லாம வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிக்க போறாங்க. இது நடுவுல வந்து பார்த்திங்கன்னா, அன்னபூர்ணி அவங்க தம்பி கேரக்டர்ன்னு வந்து சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் வந்து புதுசா பண்ணியிருக்காங்க. அவங்க வெளிநாட்டுல வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கு தான் வந்து மாப்பிள பார்க்கணும்னு வந்து நெனைக்கிறாங்க. இந்த பக்கம் சிந்துவ இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிந்துவே வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்கன்னா, அந்த டாக்டர் சாரோட பொண்டாட்டின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க மாமா பொண்ணுக்கு வந்து தெரிய வருது, ஏன் இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மகா வந்து பார்த்திங்கன்னா, இல்லாததோ பொல்லாததோ சிந்து மேலே வந்து தப்பு தப்பாக வந்து சொல்லி வைப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மாமா பொண்ணுக்கு வந்து நம்ம சிவா மேலே வந்து லைட்டாக வந்து ஈர்ப்பு வரும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆறுமுகம் வந்து என்னதான் வந்து அவங்க மாமா கிட்ட பொண்ணுக்கிட்ட வந்து பேசினாலும் நம்ம பைரவிக்கு வந்து செம்ம கடுப்பாகுது. அப்போ ஆறுமுகம் வந்து நினைக்கிறாங்க, என்னடா இவளை வேணாம் வேணாம்னு சொல்கிறா, ஆனால் வந்து நான் மாமா பொண்ணுக்கிட்ட வந்து பேசும்போது மட்டும் வந்து இது பண்ணுறாளே, இது சரியே கிடையாது, இதை வச்சு நம்ம நல்லா இது பண்ணி விடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிவாக்கும் அப்கமிங்கில் அவங்க மாமா பொண்ணுக்கும் வந்து எப்படி ட்ராக் கொண்டுட்டு போகிறாங்க, அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.